நான் வந்து ஒரு மோட்டோ பைக் வாங்கியிருக்கேன் ரைட். ஒரு விலகூடின ஒரு மோட்டோ பைக் ரைட். கடனால் ஆசை இன்றைக்கு அதை நான் வாங்கியிருக்கேன் ரைட். அதை ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு பிரயோசனமாக அமையும். என்னென்னு சொன்னால், நான் வந்து ஒரு மோட்டோ பைக் வாங்கியிருக்கேன் ரைட். ஒரு விலகூடின ஒரு மோட்டோ பைக் ரைட். கடனால் ஆசை இன்றைக்கு அதை நான் வாங்கியிருக்கேன் ரைட். அதையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறீங்க, நான் வாங்கின மோட்டோ பைக்கு ரைட். அடுத்த விஷயம், இந்த வீடியோவில் வந்து இந்த இளம் காதல் ரைட். அப்போ நிறைய பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, சின்ன சின்ன வயசில் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. இந்த லவ்வால் வர பிரச்சனைகள் என்ன, இந்த விஷயங்கள். அடுத்தது, ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ஆசைகள் இருக்கிறனால எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எங்களோட லைஃப்பில் வந்து எதிர்கொள்கிறோம் என்ற விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது இந்த புது பைக்கையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரைட். முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இளம் காதல்ன்றது. இந்த இளம் காதலால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட மட்டக்களப்பு சைடு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. இப்போ சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேயே, ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளேயே, இல்லாட்டி ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே, 6ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே, கொலசிப் படிக்கிற பிள்ளைகள் கூட அந்த லவ்க்குள்ளே போய் விழுறாங்க. பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஏஜை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஓஎல் படிக்கிறார்கள், அவங்க வந்து இந்த லவ்க்குள்ளே போய் விழுறாங்க. இந்த லவ்க்குள்ளே போய் விழுந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு நிறைய விஷயங்களில் வந்து இது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. அந்த லவ் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கலன்னு சொன்னால் எங்களை வந்து மாற்றிக்கொள்வது. சில பேர் வந்து அந்த லவ் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் ட்ரக்ஸுக்குள்ளே வந்து அடிக்டாக போகிறது. எங்களுக்கு இனி அந்த இது தான் கிடைக்கல, அப்போ நாங்கள் இனி ட்ரக் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரக்ஸுக்குள்ளே போகிறது. சில பேர் வந்து குடிபோதைக்கு அடிமையாகி குடிபோதைக்குள்ளே போகிறது. அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதால் திருந்தினாக்களும் இருக்குது. ஜிம்முக்கு போயிட்டு மோட்டிவேஷன் ஆகி வேறு நல்ல நல்ல விஷயங்களை செய்கிற ஆக்களும் இருக்குது, கெட்டு போகிற ஆக்களும் இருக்குது. இதை நான் இன்னத்துக்கு கதைக்க வரேன்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் சரியா நான் இருக்கிற இடம் வந்து மட்டக்களப்பு மாமாங்கன் கோயிலுக்கிட்ட தான் நான் இருக்கிறது. மாமாங்கன் கோயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்கிட்ட தான் நான் இருக்கிற மட்டக்களப்பு மெயின் டவுன்லேருந்து உள்ளுக்குள்ளே வாரது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட ஏரியா சைடே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முதல் ஒரு ஆள் 22 வயசு ஒரு ஆள் சூசைட் பண்ணிவிட்டு, தூக்கு போட்டு சூசைட் பண்ணிவிட்டு. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தா, அப்போ நான் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி போடுறேன். என்ன விஷயமா இருக்கும், நான் நினச்சேன் ஒரு வேளை ஏதோ ஆக்சிடென்ட் பட்டு செத்துட்டோ, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வருத்தங்கள் வந்துட்டோ, என்ன காரணத்தினால செத்தா ஏன்னா அந்த பொடியனை பார்த்தா ஒரு நல்ல ஒரு வடிவான பொடியன், மெல்லிய பொடியன், வெள்ளை பொடியன், ஒரு அழகான ஒரு பொடியன். அப்போ இவன் செத்துட்டான்ன்றது வந்து இப்போ எங்களால் வந்து அந்த என்ன சொல்கிற இந்த அக்செப்ட் பண்ண இல்லாத ஒரு விஷயமா வந்து எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ நான் வந்து அதை யோசிக்கிறேன், என்னடா நடந்திருக்கு இவனுக்குன்னு சொல்லி யோசிச்சு அந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறேன், தம்பி என்ன நடந்து என்று சொல்லியிருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், அண்ணா இந்த இருக்கிற போய் வந்துன்னா சூசைட் பண்ணிட்டேர், இவர் வந்து லவ் ஃபெயிலுண்ணா. அடப்பாவி, லவ் ஃபெயிலுக்கா சூசைட் பண்ணது எனக்கு சரியான அப்செட். அப்போ உண்மையை நான் வந்து சொல்லணும்னு சொன்னால், இந்த விஷயம் வந்து இப்போத்த ஜென்ரேஷன் நம்மட பிள்ளைகள் ரைட், நம்மட பாய்ஸ் அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த சின்ன வயசில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இந்த சின்ன வயசில் இந்த லவ் பண்ணுறதுன்றது ஒரு எப்படி சொல்கிறேன், இது வந்து உண்மையான ஒரு லவ்வே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால லவ் பண்ணுறீங்க. அப்போ இப்போ இந்த லவ்ன்றது வந்து ஒரு சரியான ஒரு காதலாக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக, ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு பிள்ளைய பார்க்குறீங்க. படங்கள் உண்மையாகவே சொல்ல போகணும்னு சொன்னால், இந்த படத்தால் தான் முக்காசு பேர் வந்து கெட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும், முதலாம் வந்து நம்ம வந்து அம்மா அப்பாவோட போய் ஒரு படத்தை வந்து நாங்கள் போய் பார்க்க போகலாம் ஒரு தியேட்டரில் ரைட். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மா அப்பாவோட போய் படங்கள் வந்து பார்க்க இயலாது.
ஏனெண்டா இப்போத்த சீன் அந்த அந்த கதாபாத்திரங்களாக இருக்கலாம், அந்த படங்களாக இருக்கலாம், எல்லாமே அந்த ரொமான்டிக்காக இருக்குமே. அப்போ அது வந்து ஒரு குடும்பங்களாக போய் பார்க்குறேன்னு சொன்னால் அது இயலாது. இப்போ என்ன நடக்குது, இப்போ பெரியாக்கள் பார்க்குற படத்தை கூட சின்ன பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஏன்டா போய் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்போ ஃபோன்லேயே வந்து எல்லாம் வந்துட்டு, இப்போ நாங்கள் ஒரு பெரியாக்கள் போயிட்டு ஒரு தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறோம்னா அந்த படத்தை சின்ன ஆக்களும் பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைகளும் பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைகள் கார்ட்டூன் மட்டும்தான் பார்க்குறாங்க, அவங்க கார்ட்டூன் தான் பார்த்து கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் இல்லை. இப்போ இந்த டெக்னாலஜி காரணமாக எல்லாம் மாறிட்டு இப்போ படத்துலேயும் வந்து என்ன வருது, ரொமான்டிக் சீன் காட்டுறான், கொலை செய்கிறத காட்டுறான், ரேப் பண்ணுற சீன் காட்டுறான். இப்படியான பிரச்சனைகளாலேயும் இந்த பிள்ளைகளோட மைண்ட் வந்து மாறுது. என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த இப்போ இந்த நியூ ஜென்ரேஷன் நம்மளோட பாய்ஸுக்கு நீங்கள் இப்போ லவ் பண்ணுறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண இயலாது. நீங்கள் படித்து ஓஎல் படித்து ஏஎல் படித்து ஒரு கேம்பஸுக்கு போய் நீங்கள் ஒரு லவ் பண்ணுறதுன்றது அது ஓகே, ரைட். நீங்கள் இப்போ லவ் பண்ணுறது வந்து அது ஒரு காதலாக எடுக்க இயலாது. சரி, அப்படித்தான் நீங்கள் வந்து சின்ன வயசில் லவ் பண்ணாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் சீரியஸாக இறங்கி இதுக்கு சூசைட் பண்ணுறன்றது நாட் அக்செப்ட். அதாவது இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தேவை வந்து பெரிய ஒரு சக்தி, பெரிய ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு தேவை. அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏண்டா சும்மா ஒரு மனுஷன் வந்து சாக மாட்டான். இப்போ சாகுறன்றது, இப்போ ஒரு ஆள் சூசைட் பண்ணுறன்றது அவன் ஒரு பெரிய ஒரு தைரியசாலியாக இருந்தால் தான் அவனால் சூசைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு பாலத்தில் நின்று நாங்கள் மேலேருந்து கீழே பாயப்புறோம் வைங்களேன், அப்போ மேலேருந்து கீழே பாயப்புறோம்னாலும் தற்கொலை வந்து செய்ய இயலாது. தற்கொலை செஞ்சால் என்ன நடக்கும், பிரச்சனை வரும். அப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் மிகவும் கவனமாக வந்து பார்த்து கொள்ளணும். என்னென்னா இப்போத்த ஜென்ரேஷன், இப்போத்த நம்மட பாய்ஸ் வந்து விடுற புள்ள வந்து என்னென்னா எதுவும் சின்ன பிரச்சனைண்டோடனே டக்குண்டு போயிட்டு தற்கொலை செய்கிறேன், தற்கொண்டு போயிட்டு தங்களோட உயிரை வந்து மாற்றிக்கொள்வது, உயிரை வந்து தேவையில்லை என்று சொல்லி விடுறது. அம்மா அப்பாவோட இதை வந்து யோசிக்கிறதில்ல. அம்மா அப்பா வந்து நம்மளை வளர்த்தாங்களே, அம்மா அப்பா வந்து எங்களுக்காக இருக்கிறாங்களே, இந்த சாக போகிற கட்டம் வந்து அவங்களுக்காக யோசிக்கிறதில்ல. இன்றைக்கு நேற்று வந்த ஒரு பிள்ளைக்காக தற்கொலை பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி தான் எங்களோட அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. உண்மையாகவே மன வருத்தம் அந்த போயை வந்து பார்க்கக்குள்ள சரியான ஒரு கவலையாக இருந்துச்சுன்னு. அப்போ சரி, ஓகே, அதை வந்து அப்படியே வந்து இருக்கக்குள்ளே வந்து அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆசைன்றது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை வந்து சண்டை பிடிக்கிறாங்கண்ணே, எனக்கு இந்த மொட்டைக்கு வேணும், எனக்கு இந்த ஐஃபோன் வேணும், எனக்கு இந்த வாட்ச் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு ஷூ வேணும், இது வேணும்னு சொல்லி வீட்டை சண்டை பிடிக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய அம்மா அப்பா வந்து பிள்ளைகளுக்கு வந்து புதுசாக வர ஐஃபோனாக இருக்கலாம், புதுசாக வர வாட்சாக இருக்கலாம், எல்லாமே வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளோட மிடில் கிளாஸ் இல்லாட்டி நடுத்தர குடும்பம், ஒரு வசதி இல்லாத குடும்பம் பண்ணி வைங்களேன், அந்த வீட்டு பிள்ளைகள் வந்து சண்டை பிடிக்கிறீங்க. நீங்கள் அப்படி சண்டை பிடிக்க வேணாம், எல்லா விஷயத்தையும் உங்களால் அடையலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து இருக்கிறீங்க ஸ்மால் மேட்டுன்னு, நீங்கள் வளர்ந்து வரணும், படிக்கணும், நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலை செஞ்சு வரக்குள்ளே உங்களாலேயும் எல்லா சாமானையும் வாங்கலாம். இப்போ நம்மட விரலுக்கு ஏற்ற வீக்கம்ன்றது எல்லாருக்குமே வந்து இருக்குது. எங்களோட விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் நம்மளால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இன்னொருத்தன் வந்து இப்படி செய்கிறான், இன்னொருத்தன் இப்படி வேவன்றான், இன்னொருத்தன் இந்த ஃபோன் பாவிக்கிறான், இன்னொருத்தன் இந்த மோட்டோக்கு பாவிக்கிறான், நம்மளால் வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய இயலாது. நம்மளால் என்ன இயலுமோ அதைத்தான் செய்யலாம். இப்போ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, என்ன நீ இப்படிலாம் கதைக்கிறான்னா, என்னண்டா நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறேன். இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் வீட்டை வந்து ஒரு போய் ஒரு ஆள் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு மோட்டோக்கு வாங்கி தாங்கண்டி. அவங்க வந்து வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டு. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் இந்த பிரச்சனைகள், இந்த ஆசை, எல்லா பிரச்சனையும் வந்து இந்த ஆசைன்றதுக்குள்ளே தான் அடங்கும். என்ன, இந்த காதலாக இருக்கலாம், ஒரு பொருள்ற ஒரு தேவையாக இருக்கலாம். இந்த ஆசையை உண்மையாகவே கட்டுப்படுத்துவோம்டா இந்த உலகத்தில் வந்து நம்ம வேறு லெவலில் வாழலாம். எல்லாத்துக்குமே ஆசை தான் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஒரு கடன்காரன் ஆரம்பிட்டு சொன்னால் அதுக்கு முதல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசை. இந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்மையாகவே பழகணும். இது எந்த சைடில் இருந்து நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், ரைட். அடுத்த விஷயம், நான் வந்து இந்த இருக்கிற மோட்டர் பைக் ஒரு விலை உயர்ந்த ஒரு மோட்டர் பைக் கொண்டு வாங்கியிருக்கேன். என்கிட்ட வந்து பெரிய லக்ஸரியான பைக் கொண்டு இன்றைக்கு நான் வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னது சரியான ஒரு பொய்.
ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஒரு பெரிய மோட்டர் பைக்கோ விலை உயர்ந்த மோட்டர் பைக்கோ நான் வந்து வாங்கலை. நான் என்னத்துக்காக அதை வந்து சொன்னேன்னு சொன்னால், இதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக உடைப்போம், இந்த இருக்கிற கதையை வந்து ஒரு சர்ப்ரைஸாக உடைச்சி உங்களுக்கு நான் சொல்லுவோம்ன்றக்காகத்தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த மோட்டர் பைக் கதை, அதாவது நான் ஒரு மோட்டர் பைக் இப்போ வச்சிருக்கிறேன், ரைட்? அப்போ அந்த மோட்டர் பைக் வந்து எப்படி வாங்கினேன், ஏனெண்டா என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு தான் அடைஞ்சேன். எதுவும் வந்து எனக்கு ஈஸியாக டக்குன்னு சொல்லி கிடைக்கல. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னால் அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணி அந்த விஷயம் கிடைக்கும் மட்டும் நான் இருந்து அதை கனவு கண்டு நிறைய தரம் வந்து அந்த ப்ராடக்டை வந்து நான் யூடியூப்பில் பார்த்து அதை சர்ச் பண்ணி அப்படித்தான் வந்து எனக்கு ஒவ்வொரு சாமானும் கிடைச்சிருக்கு. அப்போ நான் வந்து இந்த படிப்புக்கு பிறகு வந்து என் படிப்பு காலங்கள் முடிஞ்ச பிறகு நான் வந்து அரளியா இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்டுக்கு வேலைக்கு போனேன், ரைட்? அது வந்து வாழைச்சேனியில் இருக்குது. அப்போ மட்டக்களப்பிலேருந்து வாழைச்சேனிக்கு வந்து போகணும், கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். அப்போ எப்படியும் இங்கேருந்து வாழைச்சேனை போகிறது, வாழைச்சேனிலேருந்து இங்கே வர்றது ஒரு அரை மணி நேரம் ஓட்டமாக வந்து இருக்குது. அப்போ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து வேலைக்கு போயிட்டேன். ஸ்டார்டிங் வேலைக்கு போன உடனே வந்து பஸ்ஸில் தான் போகிறேன். பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு வந்து அந்த டைமே மோட்டர் பைக் லைசன்ஸ் வந்து டடா வந்து கட்டாயம் 18 வயசு அந்த ஸ்டார்ட் பண்ணுது. என் பர்த்டே அண்டு நீ போயிட்டு கட்டாயம் வந்து நீ லைசன்ஸ் எடுக்கத்தான் வேணும். ஒரு போயா பிறந்திருக்கா, ஸோ வந்து நீ லைசன்ஸ் வேணும். இப்போத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு லைசன்ஸ் முக்கியம் என்ன, அப்போ கேர்ள்ஸுக்கும் வேலை முக்கியம்ன்ற மாதிரி நீ ஒரு போய் என்றால நீ 18 வயசுலேயே லைசன்ஸ் எடுத்துருன்னு சொல்லி எனக்கு பின்னிக்கு வந்து புஷ் பண்ணி என்ன எடுக்க வச்சுட்டு, அப்போ நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன். லைசன்ஸ் எடுத்த காரணத்தினால என்ற குவாலிஃபிகேஷன் மூலமாக நான் வந்து அரளியா இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்டில் போய் வேலை செஞ்சு ஒரு லோன் ஆஃபீஸராக வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்கிற டைம் வந்து இந்த மோட்டர் பைக்ன்றது ஒன்று எனக்கு ஒரு தேவைப்படுது, ரைட்? உனக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 22 வயசு அப்படி இருக்குது. அப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு யங்ஸ்டர், ஒரு யங்கான ஒரு போய், இப்படியான ஒரு போய்க்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கணுமெண்டா முதலாவது பைக் வந்து என்ன செலக்ட் பண்ணுவாங்க? இப்போ இதை பார்க்குற அம்மாமாரோ அப்பா அம்மாரோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களோட பிள்ளைகள் வந்து மோட்டர் பைக் வேணுமெண்டா அவங்க என்ன பைக் கேட்பாங்கன்னு. அப்போ அதே போல் வந்து எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, நான் வந்து எஃப்செட் பைக் வாங்கி ஓடணும், பிறகு வந்து என்ன இந்த அப்பாச்சி பைக் ஓடணும், பல்சர் பைக் ஓடணும், இப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டாக வாங்குகிற பைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பைக்கை வேண்டி ஏரியாவுக்குலாம் கலஸ் காட்டி ஓடி திரிவோம் என்று சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ சரி பைக்கை நம்ம வேண்டி ஓடுவோம் என்று சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனால் கையில் காசு இல்லை, ரைட்? எனக்கு 25,000 தான் சம்பளம். அப்போ நான் இப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர் வந்து எனக்கு திடீர்னு சொல்கிறேன், ஜோய் நான் வந்து சீட்டு போட போகிறேன், நீ சீட்டு எடுக்கிறியான்னு கேட்டு. அப்போ நான் சொன்னேன், சும்மா இருங்க அண்ணா, எனக்கு வந்து சும்மாவே 25,000 தான் சம்பளம், இல்லை நீங்கள் சீட்டாக போட்டிங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், எப்படி இந்த சீட்டை கட்டுறேன்? இல்லை அது 10,000 தான், உனக்கு இப்போ சின்ன வயசு, இந்த வயசில் நீ உனக்கு என்ன செலவு இருக்குது, ஒரு செலவும் இல்லானே, சரி ஓகே சீட்டாக போடுவானே 10,000 கட்டு, சரி 5 பேர் ஆக்கள் இருக்கோம்னு சொல்லி 50,000 லோன் 50,000 சீட்டு பிடிக்கிறாங்க. நான் வந்து சீட்டுக்கு குழுக்குக்கு போகிறேன். குழுக்கிறதுக்கு வந்து போயிட்டு துண்டு எடுக்கிறேன். எனக்கு வந்த நம்பர் 2ஆம் நம்பர், 50,000 காசு 2ஆம் நம்பர். அப்போ சீட்டை பொறுத்த வரையில் வந்து முதல் போடுறவங்களுக்கு தான் முதல் சீட்டு வந்து போகும், ரைட்? அப்போ 2ஆம் நம்பர்லேருந்து தான் மிச்ச நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எனக்கு 2ஆம் நம்பர் வந்துட்டு, அப்போ எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். அப்போ நான் ஆல்ரெடி அந்த வேலைக்கு போய் ஒரு 50,000 ரூபா காசு என் அக்கௌண்ட்டில் வந்து நான் வேறையாக வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதாவது 2 மாத சம்பளத்தை நான் வந்து ஒன்றுமே வாங்காமல் ஆஃபீஸுக்கு ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறேன், பெல்ட் இல்லை, நார்மல் ட்ரௌசர், நார்மல் ஷூ, அப்போ எல்லாமே அதில் போட்டுட்டு நான் அந்த காசு சேர்க்குறேன் அந்த மோட்டோக்கு வாங்கணுமென்றக்காக. அப்போ சேர்த்த ஒரு 50,000 இருக்குது, இந்த சீட்டு மூலமாக ஒரு 50,000 இருக்குது. அப்போ 1,00,000 ரூபா காசு என் கணக்கில் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம், ரைட்? என்னில் ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது, நான் ஒரு விஷயம் வந்து வாங்குறேன்னு சொன்னால் அதை டக்குன்னு வாங்க மாட்டேன். 4 கடையில் விசாரிப்பேன், 4 இடங்களில் விசாரிப்பேன், ஒவ்வொரு ஆகள்டையும் போயிட்டு இதில் விலை எவ்வளவு, இது எவ்வளோ விலையாக இருக்கும், இதில் குவாலிட்டி என்ன, இது வந்து எப்படி குவாலிட்டியாக இருக்கும், இதை வந்து வாங்கினா எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குப்பா என்று சொல்லி நான் நிறைய விஷயங்களில் வந்து பார்ப்பேன். அப்போ அப்படி பார்த்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் கேட்டேன்,
நிறைய பேர்ட்ட கேட்கக்குள்ள நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நிறைய பாய்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க என்னென்னு சொன்னால், எஃப்செட் பைக் எடு மச்சான், அப்பாச்சி பைக் எடு மச்சான், பல்சர் பைக் எடு, உனக்கு கெத்தாக இருக்குது, அதில் ஓடக்குள்ளே சூப்பராக இருக்குமெண்டு. அப்போ நான் அதையும் யோசிச்சு மைண்டில் வச்சுட்டு இன்னொரு அண்ணாட்ட போயிட்டு நான் கேட்குறேன். நான் கூடுதலாக வந்து இந்த வயசான ஆட்களோட வந்து கதைக்கிறது எனக்கு சரியான விருப்பம். அவங்க லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்காக வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லக்குள்ள அவங்களோட விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லக்குள்ள எனக்கு வந்து இந்த லைஃப்பை வந்து கொண்டு ஓடுறதுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது, என்ன சொல்கிற, ஒரு ஈஸியாக இருக்குமே. அப்போ எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களோட அட்வைஸை வந்து நான் கேட்பேன். ஆனால் முடிவு என்றது என் லைஃப்பில் நான் எடுக்கிற ஒரு முடிவுன்றது அது நானாக தான் எடுப்பேன். ஆனால் நிறைய பேர் அட்வைஸ் கேட்பேன், ஆனால் முடிவை நான் தான் எடுத்துக்கொள்வேன். அப்போ நான் ஒரு அண்ணாட்ட போயிட்டு கேட்குறேன், அண்ணன் நான் வந்து இப்படி 1 லட்சம் காசு வச்சுருக்கேன், டவுன் பேமெண்ட் கட்டப்புறம் மாதம் 10,000 தான் லீசிங் அமௌண்ட் வரப்போது, நான் கட்டி போட்டு ஒரு மோட்டோக்கு வாங்கயா. அவன் சொன்ன ஒரு நல்ல விஷயம் தம்பி வாங்கு, ரைட். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து எஃப்செட் பைக் வாங்க போகிறேன் அண்ணாண்ட. பைத்தியமா உனக்கு எஃப்செட் பைக் வாங்காத, நீ வந்து என்ன செய், உங்களோட வீட்டை வந்து எத்தனை மோட்டோ பைக் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணாக்கு ஒரு பாய்ஸ் வந்து ஓடுற மாதிரி ஒரு மோட்டோ பைக் இருக்குது, டெராட்டா வந்து ஆட்டோ வந்து வச்சிருக்கார், மம்மி வந்து சைக்கிள் தான் வச்சுருக்காங்க, நானும் சைக்கிள் தான் வச்சுருக்கேன், மம்மி வந்து சைக்கிள் ஓடுறாங்க, நானும் சைக்கிள் ஓடுறேன்னு சொன்னேன். அப்போ அந்த அண்ணா சொல்கிறேன், அப்படின்னு சொன்னால் நீ மம்மியை சைக்கிளில் வந்து ஓட வச்சுட்டு நீ வந்து என்ன செய்ய போகிறா, மோட்டோக்கு வண்டி ஓட போறியா, அதாவது ஒரு ஜென்ஸ் பைக் மோட்டோக்கு வந்து நீ ஓட போறியா, அது உனக்கு தேவையா, எப்படி ஒரு கெத்து உனக்கு தேவையா, இப்படி ஒரு ஸ்டைல் உனக்கு தேவையா. முதல் உண்டை அம்மாவை வந்து செட்டில் டவுன் பண்ணினேன், முதல் உண்டை அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயத்தை அந்த மோட்டோ பைக்கை கொண்டு வாங்கி கொடு, அதுக்கு பிறகு நீ உழைச்சி உனக்குரிய பைக்கை வாங்கிடு. அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், உனக்கு வந்து வயசு இருக்குது, நீ இன்னும் வாழுவா, இன்னும் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இப்போ அவனுக்கு சின்ன வயசு, ஸோ வந்து அப்படி செய்யண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி. அப்போ நானும் யோசித்து பார்த்தேன், பாய்ஸில் ஒரு மோட்டோக்கு வந்து வாங்கணும்னு சொன்னால் எனக்கு என்ன நடக்கும், நான் மட்டும்தான் ஓடுவேன், மம்மியை வந்து ஒரு அவசரத்துக்கு ஏற்றிட்டு போகலாம், ஆனால் மம்மிக்கு பைக்கை கொடுக்கல. அப்போ மம்மி என்ன மம்மி அந்த பைக்கை ஓடி போயிடாது. அப்போ அதுக்காக வந்து நான் என்ன செஞ்சேன், ரைட் ஓகே டியோ பைக் கொண்டு வாங்குவோம், டியோ பைக் கேர்ள்ஸோட பைக். அப்போ லேடிஸோட பைக் வந்து வாங்கிட்டா மம்மியும் ஓடலாம் நானும் ஓடலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து, மம்மியோட பர்த்டே February மாதம் 4ஆம் தேதி, அதாவது இலங்கையின் சுதந்திர தினம் கிடைச்சன்று தான் எங்களோட மம்மியோட பர்த்டே. அப்போ அந்த பர்த்டேக்கு சரியா February மாதம் 1ஆம் தேதியே நான் வந்து டெராட்டையும் அண்ணாட்டையும் சொல்லி பைக் ஷோரூமில் போய் 1 லட்சம் ரூபா காசை வந்து டவுன் பேமெண்ட் கட்டிட்டேன், ரைட். 1 லட்சம் ரூபா காசை டவுன் பேமெண்ட் கட்டிட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த பைக்கை எடுத்து தாங்கண்டு. அப்போ ஒரு வெள்ளையும் சோப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு டியோ பைக். அப்போ 1ஆம் தேதி காசை கட்டி பைக்கை வந்து கிளியர் பண்ணிட்டேன். நானும் பைக்கை வீட்டை கொண்டு வரல நான், அப்போ மம்மிக்கும் தெரியாது, ரைட். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 3ஆம் தேதி இரவு 11:30க்கு பைக்கை ஷோரூம்லேருந்து எடுத்து, ரைட், நாங்கள் அப்படியே கொண்டு வந்து எங்களோட வீட்டு ஹோலில் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு துணியை போற்றி அதை மறைச்சிட்டோம், ஹோலில் மறைச்சிட்டு சரியா மம்மியோட பர்த்டே 12ஆம் தேதிக்கு மிட் நைட் சர்ப்ரைஸாக இந்த மோட்டர் பைக்கை வந்து நான் மம்மிக்கு கொடுக்குறேன். மம்மிக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு மம்மி போய் லைசன்ஸ் எடுக்கிறாங்க, மம்மி ஓடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து மம்மி வந்து ஓடிட்டு வந்தோடனே எனக்கு இது தேவைகள், நான் இது ஆஃபீஸுக்கு போய்ட்டு லீவில் இருக்கக்குள்ளே மம்மியோட பைக்கை வந்து நான் எடுத்து ஓடுனேன், சரியா. அதுக்கு பிறகு இப்படி காலங்கள் 1 வருஷம் போனதுக்கு பிறகு நான் திரும்பி காசை சேர்த்து திரும்பி ஒரு பைக் வாங்குவோம், ஒரு மோட்டர் பைக் எனக்கு வாங்குவோம்னு சொல்லி நான் முடிவு எடுத்து, ரைட் இப்போயாவது நான் ஒரு நல்ல ஒரு மோட்டோக்கு வண்டி ஓடுவோம், என் ஆசைக்கு ஒரு மோட்டோக்கு ஓடுவோம்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுக்கக்குள்ளே எனக்கு மைண்ட் சொல்லுது, எவ்வளோ நாளைக்கு இந்த கம்பெனியில் வந்து நீ வேலை செஞ்சு கொண்டு இருக்க போகிறா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யத்தானே வேணும். அப்போ இப்போதைக்கு ஒரு நார்மல் பைக் நம்ம வேண்டி ஓடுவோம், என்னதுக்கு இப்போ நமக்கு பெரிய பைக் கண்டு ஓட்டு இருக்கிறதுலையே நார்மல் பைக் பிளாட்டினா 100 ES 2.5 லட்சம் ரூபாய்க்கு, அதுக்கும் 1 லட்சம் ரூபா கட்டி மாதம் 10,000 கட்டுற மாதிரி லீசிங்கில் எடுத்து அந்த பைக் தான் இது வரைக்கும் நான் பாவிச்சு கொண்டிருக்கிற மோட்டர் பைக். அப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு என் லைஃப்பில் எல்லா விஷயமும் கெதி என்று கிடைக்கல. நான் நிறைய விஷயங்களில் போராடி நிறைய விஷயங்களை என் வீட்டுக்காக என் குடும்பத்துக்காக நான் வந்து அப்படியே விட்டு கொடுத்து வந்தேன்.
அது வந்து இப்போ என்ன வந்து ஒரு புதுசாக பார்க்குற ஒரு ஆட்களுக்கு இந்த விஷயம் வந்து விளங்காது. நிறைய பேர் வந்து என்ன மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் மட்டும்தான் ஒரு பெர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்ல வரல, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏண்டா சில பேர் வந்து கேட்பாங்க, என்னண்டா நீ என்ன பிஸ்னஸ் செய்கிறன்றா, சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி செய்கிறன்றா, உழைக்கிற காசுலாம் எங்கே போகுது, நீ உழைக்கிற காசுலாம் எங்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த டைம் தான் தெரியும், எனக்கு தானே தெரியும் நான் படுற பாடு. ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம் எனக்கு செய்கிறதுக்கு முதல் வீட்டு பிரச்சனையை பார்க்கணும். வீட்டு பிரச்சனையை பார்த்து வீட்டு சுச்சுவேஷன் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு பிறகு தான் நான் ஒரு ஃபன் எடுக்கிறதோ, எங்கேயும் போடுறதோ, ஒரு உடுப்பு வாங்குறதோ எனக்குன்னு சொல்லி செய்கிற விஷயங்கள். அப்போ எனக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் வந்து செய்கிறது இல்லை. உண்மையாக எடுத்துக்கொண்டா ஒரு காசு வந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக யோசிப்பேன், வீட்டு தேவைகள், வீட்டு பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாரதுக்கே காசு சரியாக இருக்கும். என் கையில் ஒரு 2000-3000 தான் மிஞ்சு. அப்போ இப்படி தான் நான் வந்து இந்த ஆசைகள் எல்லாமே கட்டுப்படுத்தி இப்போ எனக்கு 28 வயசு மட்டும் இந்த வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கேன். நிறைய விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறேன், ஆசைகள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நார்மலாக சொல்லப்போனால் ஒரு ஆல்டோ கார் ஒன்று வேண்டி ஓடுறதுக்கு விருப்பம். இப்போ ஸ்ரீலங்கா காசு ஒரு 18 லட்சம் 19 லட்சம் வரும், சரியா? அப்போ இந்த கடன் பிரச்சனைன்னு சொன்னேன், இந்த ஏற்கனவே லொஸ்டான பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனைகளை போய் அதுக்குள்ளே விழுந்து பிறகு வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி சிக்கி ரோல் அடிச்சு இப்படி போய் எல்லாம் பிரச்சனையாகி எல்லாமே உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ எல்லாமே வெறுத்து போயிட்டு விளங்குதா? இப்போ இது போல் வந்து இந்த விஷயத்தை ஏன் எல்லாத்துக்கும் எந்த லைஃப்பில் நடந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால், நான் வந்து இன்னொரு ஆள்ற பிரச்சனையை, இன்னொரு ஆள்ற ஒரு சக்ஸஸை வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லலை. எந்த லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு அது வந்து 100% உண்மையாகவும் இருக்கும், ஒரு ரியலாகவும் இருக்கும். விளங்கிட்டா? அடுத்தது வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புது ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ், ரைட், உங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ணா வந்து இப்படி இருந்தவர், ஆசைகளை வந்து ஒருத்து அம்மாக்கா இருந்து இப்படி இருந்து அவரோட பைக்கை வந்து நார்மலாக வாங்கி இப்படி வந்து அவர் வாழ்கிறார் என்று இப்போ என்ன வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லலை. நான் ஏன் இதை கொண்டு வந்து இந்த கதைக்குள்ளே பூத்த வாரணும்னு சொன்னால், இந்த இருக்கிற தற்கொலை பிரச்சனையால் மோட்டோவைக்கு வாங்கி தரலாண்டு இப்போ நிறைய பேர் சாகுறாங்க. அப்போ நான் யோசிச்சு சிரித்தேன், அடே மோட்டோவைக்கு வாங்கி தரலன்னு சொல்லி சாகுறீங்களே, அப்போ என்ன சொல்லணும்னு சொல்லி நான் யோசித்தேன். உண்மையாகவே நீங்கள் உங்களோட ஆசையில் கட்டுப்படுத்துங்க. உங்களுக்குரிய நேரம், உங்களுக்குரிய காலம், உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய நேரம் கட்டாயம் வரும். அந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க. ஃபர்ஸ்ட்டாக படிக்கிற பிள்ளைகள் படிப்பு விஷயத்தை பாருங்கள், அதுக்கு பிறகு வந்து கிராஜுவேட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைங்களா? ஏழை எப்பையும் ஏழையாக இருக்க போகிறது இல்லை, ரைட்? எல்லாத்துக்கும் மெயின் விஷயம் படிக்கணும். படித்ததான் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், படித்ததான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், நல்ல மைண்டோட நாங்கள் எப்பையும் ஒர்க் பண்ணலாம். இல்லைங்களா? அப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி 2 விஷயம் சொல்லியிருக்கேன். நான் வாங்கிய லட்சக்கணக்கு பெருமதியான மோட்டோவைக்கு என்று சொல்லி முன்னுக்கு தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கடுப்பாகி அடப்பாவி இவன் வாங்கிட்டான், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் ஒன்று கிடைச்சிடும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, எந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் நான் எதுவும் தேவையில்லாத கதைகள் இல்லாட்டி யாருடைய மனசையாவது புண்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தேன்னு சொன்னால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. நான் வந்து எந்த லைஃப்பில் நடந்த அந்த விஷயத்தை, எந்த லைஃப்பில் நடந்த அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியாக நான் சொல்லணும். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வரணும். அதாவது ஆசையில் உண்மையாக வந்து நாங்கள் கட்டுப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க போயிட்டோம்னு சொன்னால் கடன்காரன் ஆகிட்டோம்னு சொன்னால் நிம்மதி என்றது வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா கடன்ட அந்த வழி எனக்கு தெரியும். அந்த கடன் எப்படி வருது? எங்களோட ஆசைகளால். ஆனால் ஆசையும் தாண்டி சில கட்ட தேவைகளாலேயும் அந்த கடன் வந்து வரும். ஆனால் உண்மையாகவே மெயினாக இருக்கிற அந்த ஆசைன்ற பிரச்சனை நாங்கள் உண்மையாகவே இதை நாங்கள் கட்டுப்படுத்த பழகிட்டோம்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் லைஃப்பில் வராது, ரைட்? அப்போ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ முடிகிற ஒரு தருணத்துக்கு வந்துட்டு கட்டாயம் இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எங்களை அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.